வணக்கம். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. எழுதுவதில் ஆர்வம் உள்ளவர்களை, குறிப்பாக கதையோ கவிதையோ நாவலோ ஏதாவது ஒரு எழுத்து வடிவத்தில் எழுதுவதற்கு ஆர்வமாக இருக்கிறவங்கள புத்தகங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க. சில பேர் படிக்கவே மாட்டாங்க, ஆனால் தன்னை எழுத்தாளராக காட்டிக்குவாங்க. அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை, பேசுகிறதும் இல்லை. நீங்கள் ஒரு எழுத்தாளராக ஆகணும்னா, நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கணும்னா, கவிதை எழுத ஆரம்பிக்கணும்னா வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் எழுதுவதற்கான நிறைய யோசனைகளை, நிறைய கதைகளை இந்த மாதிரி புத்தகங்கள் வாசிப்பதன் மூலமாக நாம் எடுத்துக்கலாம். சிலருக்கு அவங்களை சுற்றி நடப்பதை பார்க்கும் பொழுதும், சில கதைகளை கேட்கும் பொழுதும் ஒரு கதை எழுதுவதற்கான ஆர்வமும், ஒரு கதைக்கான கதைக்கருவும் அவங்களுக்கு கிடச்சிடும். ஆனால் எல்லோருக்கும் அது சாத்தியமானு கேட்டால் அதற்கு அவங்க அனுபவத்தை பொறுத்து தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் பொதுவாகவே யார் வாசித்தாலும், புத்தகங்களை எடுத்து யார் கதைகளையோ கவிதைகளையோ நாவல்களையோ தொடர்கதைகளையோ வாசித்து பழகியவர்கள் வாசிக்க அவங்களுக்குள்ளே இருக்கிற எழுத்தாற்றல் மேம்படும். குறிப்பாக அடுத்து என்ன எழுதலாம் அப்படின்ற ஒரு யோசனையும் ஒரு சிக்கலும் ஒரு தடங்களும் அவங்களுக்கு இருக்காது. அவ்வளவு யோசனைகளை வந்துட்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, நான் இப்போ எனக்கு ரொம்பவும் பிடித்தமான எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கக்கூடிய வான் கேட்கிறது அப்படின்ற கட்டுரைகளை வாசிச்சுட்டு இருக்கேன். இது அவர் வாசித்த இந்திய வேற்றுமொழி இலக்கியங்கள் இருக்கக்கூடிய புத்தகங்களை குறித்து ஒரு அறிமுகம் செய்கிற மாதிரியான கட்டுரை தொகுப்பு. இதை நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புத்தகத்தை குறித்து அவர் சொல்லும்போது ஒரு பத்தி இப்படி அவர் எழுதியிருக்காரு. தனது துயரை ஆற்றுப்படுத்தி கொள்ள சாவு வீட்டிற்கு போய் ஒப்பாரி வைக்கிறாள் அப்படின்னு ஒரு வரி வருது. அதாவது அவ சோகத்தை எப்படியாச்சும் வெளியாக்கணுமே, அவ கண்ணீரை எப்படியாச்சும் வெளியாக்கணும்னு சொல்லிட்டு அவளை தன்னைத்தானே ஆற்றுப்படுத்தி கொள்ள சாவு வீட்டுக்கு போய் ஒருத்தர் அழுந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு காட்சி. இது இன்னொரு நாவலில் வரக்கூடிய ஒரு காட்சியை பற்றி இவர் இப்படி சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இதற்கு பின்னால எவ்வளவு பெரிய ஒரு கதையை நம்மால் எழுத முடியும். ஒரு சாவு வீட்டுக்கு ஒரு பொண்ணு போய் அழுவுறா, அவ எல்லா சாவு வீட்டுக்குமே போறா. அங்க போய் அவ அந்த இறந்தவங்க இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாம இருந்தாலும் இவன் அந்த வீட்டுக்கு போய் அப்படிதான் ஒப்பாரி வைக்கிறான். ஆனா அந்த ஒப்பாரியில் வரக்கூடிய கண்ணீர் இறந்து போனவருக்காக அல்ல, தன்னுடைய வாழ்வின் இயலாமையால், தன்னுடைய வலியால் தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்ள அப்படின்றது எவ்வளோ பெரிய கதைக்கான ஒரு மையப்புள்ளியா இருக்கு. இதை வாசிக்கிறவங்க இதிலிருந்து ஒரு கதையை அவங்க தானே உருவாக்கிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வரியும் அவர் சொல்றாரு. ஒரு துன்பத்தில் இருந்து விடுபட நினைத்து இன்னொரு துன்பத்தில் சிக்கிக் கொள்கிறான் அப்படின்றாரு. அதாவது ஒரு துன்பத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு அதை விட மோசமா இன்னொரு துன்பத்துல ஒருத்தர் போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. இது இந்த நாவலில் இருக்கிற ஒரு பொண்ணை பற்றி சொல்லக்கூடிய, ஒரு பெண்ணை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்குள்ளும் ஒரு கதையை நம்மளால் எழுத முடியும், நம்மளால் இதுக்குள்ள ஒரு கதையை சொல்ல முடியும். அது என்ன மாதிரி கதையாக இருக்க போகுது அப்படின்றதான் கேள்வி. தொடர்ந்து புத்தகங்களை வாசிக்கிறவங்க அவங்களுடைய எழுத்துத்துறைக்கு எழுதணும்னு ஆசைப்படுற அவங்களுடைய ஆசைக்கு எவ்வளோ பயனாக இருக்குன்னு சொல்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இது. இந்த வார்த்தை, இந்த வாக்கியங்கள் இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்கிறதாக இருந்தாலும் கூட அதுக்குள்ளே இருக்கும் நாம் எழுத வேண்டிய கதை என்ன அப்படின்னு ஒரு எழுத்தாளன் அதை சரியாக கண்டுபிடிச்சிருவோம். அதை கண்டுபிடிப்பதற்கு பயிற்சியாக தான் நம்ம தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். எது கிடைக்குதோ அதை வாசிங்க. புத்தகமாக வாசிங்க, நாளிதழ் வார மாத இதழ்களை வாசிங்க. அதிலிருந்து ஏதாவது ஒரு கதைக்கான ஒரு யோசனை, ஒரு கதை கரு உங்களுக்கு கிடைக்கும். அந்த தீப்பொறியை எடுத்து தீப்பந்தமாக மாற்றி ஒரு படைப்பாக நீங்கள் கொடுத்துருங்க. இன்னொரு யோசனையோட அடுத்த காணொலியில் நான் சந்திக்கிறேன். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. நன்றி, வணக்கம்.